வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர். சிக் ஷாம்பு ஹேர்ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் ஹெக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடன் நடிகர் விஜய் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முறையான விசாரணை நடப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தியதாக தகவல். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என நடிகர் விஜய் வேண்டுகோள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதனை அனைவரும் இணைந்தே சாத்தியப்படுத்துவோம் என சூளுரை. நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழு நேரில் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அனைத்தும் விசாரிக்கப்படும். சென்னை சேப்பாக்கத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் மம்தா குமாரி பேட்டி. अभी हम लोग इंक्वायरी में जा रहे हैं, इंक्वायरी के बाद बात होगी, अभी पूरा जांच करेंगे. ठीक है. மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். தூத்துக்குடியில் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலம் நிறைவேற்றியது திராவிட மாடல் அரசு. புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. படிப்பதில் தமிழகத்தில் உள்ள பெண்கள் தான் டாப் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மாணவிகளின் படிப்பிற்கு என்ன தடை வந்தாலும் அதை உடைப்பேன் எனவும் உறுதி. பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். திராவிடம் என்ன செய்கிறது என சிலர் அறியாமையால் கேட்பதாக முதலமைச்சர் காட்டும். திராவிட ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டு பதிலடி. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது. இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என பிடிவாதம் காட்டியது அதிமுக ஆட்சி. போராட்டம் நடத்தி அதிமுக கபட நாடகம் ஆடுவதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டும். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அவங்க ஆட்சி காலத்துல தான் நடந்துச்சு. அப்ப எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று என்ன அடங்காப்பிடாரித்தனமாக மறுத்தவர்கள் அவர்கள்.
கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தன்னை அழைக்காததால் பங்கேற்பதில்லை என குஷ்பு மாலை முரசுக்கு பிரத்யேக தகவல். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காதது குறித்து அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் விளக்கம். மேம் வணக்கம் மேம். மாலை முரசுல இருந்து ரிப்போர்ட் ராஜேஷ் பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம், ஒரே ஒரு கேள்விதான் மேம். கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது. எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல? கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். எதனால மேம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். தமிழக பாஜக தலைமை தன்னை புறக்கணிப்பதாக நடிகை குஷ்பு குற்றச்சாட்டு. பாஜகவிலிருந்து குஷ்பு விலகுவார் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் பரபரப்பு புகார். கட்சி நிகழ்ச்சிகளில் நடிகை குஷ்புவை அழைக்காதது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். வச்சிருக்காங்க குறிப்பா உங்க மேல. யாருங்கண்ணா? நடிகை குஷ்பு அவர்கள். எனக்கு தெரியாதுங்கண்ணா. நீங்க விநாயகம் கிட்ட பேசுங்கண்ணா. நீங்க அழைக்கிறது இல்ல அப்படின்றதான் சொல்றாங்க. அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்ல அப்படின்னு உங்களை தான். நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா. கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கண்ணா. அந்தந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க. நான் போன் பண்ணி யாரும் வாங்கன்னு யார்ட்டையும் நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். சரிங்க. ஆனா அது என்னுடைய வேலை இல்லைங்கண்ணா. அமைப்பு பொதுச்செயலாளர் கேஷன் நாயம்ஜி இருக்காங்க. சரி. யார் அழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய பொறுப்பு. சரிங்க. ஆமாங்கண்ணா. அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கண்ணா. எந்த கட்சியிலும் மாநில தலைவர் யாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்க. சரி. PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் நேரத்தை மாற்றியமைத்த இஸ்ரோ இன்றிரவு 9:58 மணிக்கு விண்ணில் பாயும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 10 மணி 15 நொடிகளுக்கு ஏவப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் இடம்பெறாதது ஏன்? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம்.